ஹெட்ஃபோன் எடுத்து காதில் சொல்லிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிளியராக கேட்கும். ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் மல்டிவர்ஸ். நான் உங்கள் போன்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA வைஸ் சிட்டியோடைய கம்ப்ளீட் மிஷின் கேம் பிளேயோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம போன பார்ட்டில் என்ன பண்ணோன்னா, 10 ரோசன்பர்க்குக்கும் ஏ வரைக்கும் சில மிஷின்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்து நமக்கு கர்னலோட மிஷின் காட்டுது. இப்போ நம்ம அதை போய் பிக் பண்ணலாம். இந்த இங்கே தான் காட்டுது. ஐ திங்க் இது வந்துட்டு என்ன மிஷினாக இருக்குன்னா, ஒருத்தர் போட்டு தள்ள வேண்டிய மிஷினாக தான் இருக்கும், செயின்ஸாக வச்சு. அதான் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அண்ட் சி. இதுதான் ஓரமாக நிப்பாட்டிங்க. இப்போ எடுக்கிறேன். டோமி, வா நல்லா இருக்கியா தம்பி? யாரா சாப்பிட்றியாப்பா? இல்லை சார், நான் சுறா தான் சாப்பிடுவேன். குறும்பு தம்பி, சுறால உன்னை காலி பண்ணி போடும். சரி, எனக்கு நீ ஒரு வேலை செஞ்சு தரணும். ஒருத்தனை ஏமாற்றி போட்டியாங்க தம்பி, அவனை நீ போட்டு தரணும். நீ எனக்காக வேலை செய்ப்பா. காசு கொடுத்தா கழுதைக்காக கூட வேலை செய்வேன், உனக்கு செய்ய மாட்டேனா? தம்பி, நீ கழுதைக்கு வேலை செய், குதிரைக்கு வேலை செய். இப்போ நான் சொல்கிறவனை போய் கொண்டுட்டு வா. அவன் அரைகுறையாக குடிச்சிட்டு எங்கேயா மட்டையை கிடப்பான். அவனை இந்த ரம்பத்தை வச்சு போட்டு தள்ளியிருப்பான். புரியுதா? போ. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு செயின்ஸை வச்சு ஒருத்தனை கொடூரமாக கொலை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதெல்லாம் கொஞ்சம் அஃபென்ஸு. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். கேம்ன்றனால பண்ணுறேன். ஸோ டிஸ்க்ளைமர், ஓகேவா? இது எங்கே லொக்கேஷன் காட்டுதுன்னா, மலிபு கிளப்புக்கு பக்கத்தில் காட்டுது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாம் ஆப்போசிட்டில் குறுக்க வரானுங்க பாருங்கள். இந்த லேம்பர்கினி நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் எல்லோவாக இருந்தால் நல்லா இருக்கும். பிகாஸ் என்னோடய ஃபேவரட் கலர் எல்லோ. இவனை அடித்து தூக்கிடுவோம். என்னடா இவனை அடித்து நான் ஓரமாக ஒதுக்கிட்டேன். இப்போயாச்சும் எவனாச்சும் இடிக்காமல் போவோம். அவன் வாட்டு காரை வெடிக்க வச்சுட போகிறான். நீ இடிச்சிடாமல் வாடா. குறுக்க வராதரா, ஓட்ட முடியல. எஸ், ஜஸ்ட் மிஸ். ஏன்னா நம்ம கார் இருக்க நிலமை அப்படி. நம்ம எங்கேயா போய் இடிச்சிட்டோன்னா கார் இடித்து நம்மளும் போய் சேர வேண்டியதான். எஸ், வந்துட்டோம் கைஸ். இந்த பிங்க் கலர் மார்க்கில் போய் நிற்போம். இந்த இருக்கிறால இந்த ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு அவனை தான் நம்ம போட்டு தள்ள போகிறோம். அதுக்கு முன்னால் அது பக்கத்தில் வந்து நிற்கிறாள்ல, பூ போட்டு சட்டை போட்டு 2 பேர், அவனுங்க நம்மளை அடிக்க வருவானுங்க. அவனுங்களையும் நம்ம அந்த செயின்ஸை வச்சு போட்டு தள்ளிடணும். வந்துட்டானுங்க பார்த்தீங்களா? இவனை நம்ம இது மாதிரி வெட்டி கொலை பண்ண போகிறோம். சாவுடா. அவன் அந்த ஓரத்தில் நிற்கிறான், வரமாட்டானா? ஓகே, இவன் ஓடுறான். இவனை நம்ம துரத்திட்டே போய் போட்டு தள்ளணும். சப்போஸ் இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டானா அதுக்கப்புறம் மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே அவனை பிடிச்சி கொலை பண்ணிடுவேன். என்னடா அடி சாவுடா. ஓகே, நான் இப்போ அவனை துரத்திட்டு போகிறேன். செயின்ஸை வச்சுட்டு ஓட முடியாது. ஸோ நான் ஒரு பிஸ்டல் எடுத்துகிட்டு ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறேன். எஸ், அவனை இப்போ இங்கேருந்து போடலாம். என்ன அவன் மேலே படுதுப்பான், சாக மாட்டான். கொஞ்சம் கிட்ட போய் அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் கரெக்டாக போக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு முன்னால் ஓடி போய் நின்றுட்டு அவனை அந்த இடத்துல கொஞ்சம் முன்னால் வரும்போது அப்படின்னா அவனை கொண்டுடலாம் ஈஸியாக. ஸோ இங்கேருந்து நான் வெப்பன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ், இதை வச்சு அவனை போட்டு தரலாம். இவன் என்ன காலுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு இடத்துல நின்றா, சாவுடா. ஓகே கைஸ், 2 ஸ்டார் வாண்டரில் வந்துருச்சு. லீவ் மேல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ கேம் நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா, கெட் இன் டு வெஹிக்கிள்னு காட்டுது.
வெஹிக்கிள்குள்ளே ஏற்றோன்னா நம்ம வந்து மிஷின் பாய்ச்சிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வெஹிக்கிள்குள்ளே ஏறிக்கிறேன். ஏறிட்டு நான் இந்த மிஷினுக்கு ஒரு மேனுவல் சேவ் ஒன்று அடிச்சுட்டு அடுத்த மிஷினை கண்டினியூ பண்ணுறேன். மேபி அடுத்த மிஷின் வந்துட்டு ஒரு மாலில் போய் ஒருத்தனை போட்டு தள்ள வேண்டியதாக தான் இருக்கும். நான் அடுத்த கார்னரோட மிஷினை எடுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து டெமாலிஷன் மேன் மிஷின் பார்க்க போகிறதில்ல. நான் வந்து கர்னலோட மிஷினே முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. யாரா நீ குறுக்க வரீங்க? ஏடா பிளான் பண்ணுறீங்க? ஓகே கைஸ், நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ போய் கார்னரோட அடுத்த மிஷினை பிக் பண்ணலாம். மழை வேறு அடிச்சு ஊற்றுது. ஆனால் பாருங்களேன், ஆனால் அந்த காலத்து கிராஃபிக்ஸ்லேயும் சூப்பராக அந்த விஷுவல்லாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். பபுள்ஸ்லாம் வர மாதிரி. லைக் அந்த மலையில் வந்து கார் ஹேண்டிலிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி நார்மல் டைமில் நிறைய என்பிசிஸ் இருப்பாங்க ரோட்டில் நடந்து போயிட்டு. இப்போ வந்து என்பிசிஸே அவ்வளோவா இல்லை, என்பிசிஸே இல்லை. ஸோ இப்போ நான் ஏன் காரை திரும்பினேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த மிஷினில் வந்து நமக்கு நிறையா ஹார்மோன்ஸ்லாம் தேவைப்படும். இதான் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஏற்கனவே இந்த மிஷினில் ஒரு தடவை ஃபெயில் ஆகிருக்கேன். இந்த இதில் இல்லை, இதுக்கு முன்னாடி விளையாடும் போது. ஸோ அந்த அனுபவத்தில் நான் போயிட்டு ஹார்மர் படிக்கிறேன். நம்ம இதுக்கிட்ட ஒரு ஹார்மர் இருக்கும் பார்த்திங்கன்னா, மலிபு கிளப்புக்கிட்ட. அந்த இடத்துல போய் பிக் பண்ணிக்கலாம். இந்த காரில் என்ன அடித்தாலும் உடையாது, ஏன்னா இது புதுசு. ஓகே, இது மேலே ஏறலாம். கார் கவராமல் இருந்தால் சரி, கவுந்துடாத. ஜஸ்ட் மிஸ் கவரில். எஸ் கைஸ், இந்த இடத்துல ஒரு ஹார்மர் இருக்குல்ல, அதை பிக் பண்ணிக்கலாம். இது இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்னலுக்கு நிறையா மிஷின் பண்ணி கொடுத்தா தான் வந்துட்டு நம்மளுடைய பொருள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பொருள் மீன்ஸ் ட்ரக்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ட்ரக்ஸும் மணியோட டாமிக்கு தேவை. ஏன்னா சன்னியோட மூஞ்சிலே விட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கர்னலுக்கு எப்படியாச்சும் மிஷின் நிறையா பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஐ திங்க் இந்த மிஷினும் அதுக்கடுத்த மிஷினும் தான் லாஸ்ட் மிஷின் நினைக்கிறேன். தெரில, மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு அதாண்டி. ஸோ நம்ம இந்த மிஷினை ஃபஸ்ட்டு போய் பிக் பண்ணுவோம். இந்த மிஷினுக்கு வந்துட்டு நிறைய ஆமோலாம் தேவைப்படும் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா சீட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காசு செலவாகாமல் இருக்கும். காசை சேவ் பண்ணால் சீட் போட்டுருவாங்க. இல்லை காசுலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூமே பை நாமினேஷன். எதுக்கு காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியாது நமக்கு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வந்து நிறைய அசட்லாம் வாங்க வேண்டியது. ஸோ அப்போ காசு நமக்கு வந்து இடிக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இஃப் நாட் தட் இஸ் யுவர் டிசிஷன். ஓகேவா? ஸோ இங்கே தான் இருக்குது, நம்ம இங்கே போய் பிக் பண்ணிடலாம். தம்பி டாமி, வாப்பா வாப்பா, என்னோட சேர்ந்து சாப்பிட்றியா? இதை பாருப்பா, இதான் கடல் பண்ணி. சாப்பிட்றியாப்பா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கடல் சிங்கம் தான் சாப்பிடுவேன். ஆனால் தம்பி, கடலில் உனக்கு நீச்சடிக்க தெரியாதுன்னு சொன்னாங்களேப்பா, அது உண்மையாப்பா தம்பி? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் என்னோடய மணியெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அட தம்பி, இருப்பா, அதுக்கு என்ன அவசரம்? நானும் நீயும் சேர்ந்தே தேடலாம். அதுக்கு முன்னால் நீ என்னோட வேலையை முடிச்சு கொடுப்பா. சரி, சீக்கிரம் சொன்னீங்களா நல்லாயிருக்கும் மிஸ்டர் கர்னல். தம்பி, நீ மாலுக்கு போய் என்னோட டெக்னாலஜியை கலெக்ட் பண்ணிட்டு வாப்பா. இதான் வேலை, சரியா? ஓகேங்க. இப்போ நம்ம கேம் என்ன செக் பண்ணுதுன்னா, மாலுக்கு போய் கொரியரை மீட் பண்ண சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ வில்லங்க இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆம்பினேஷன் போக சொல்லுது. பார்த்தீங்களா மேலே பாருங்களேன். ஸோ நம்மக்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கனால நம்ம அங்கே போக தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடலாம். எந்த மாலுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குங்க, நம்ம கென்னோட ஆஃபீஸ் பக்கத்தில். அந்த மால் தான். எப்படி என் வண்டி அழகாக இருக்குல்ல? நம்ம கைக்கு வந்தாலும் எல்லா வண்டியும் அழகாக இருக்குது. ஓகே, வந்துட்டோம். இந்த மாலில் கொண்டு போய் உள்ளே பார்க் பண்ணிக்கிறேன். எஸ், யாரோ செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போவோம். என்பிசி தானே.
இப்போ இவனைத்தான் நம்ம போட்டு தள்ளிட்டு இதை கலெக்ட் பண்ணிட்டு போனோம். நான் மெனிகன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் நம்ம அந்த டெக்னாலஜி ஏதோ கன்னோ ஏதோ ஒன்று அதை கொடுக்காம ஓடுவார். அதுக்கு வந்துட்டு நம்ம போய் அவனை கொள்ளணும் போட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கல் வச்சுட்டானுங்க. மேலே பார்த்தீங்களா ஸ்வாட்டு இதோ ஏம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருப்பானுங்க. இவங்க கீழே எக்ஸ்கலேட்டர்லேயே 2-3 பேர் நின்றுப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கள ஃபஸ்ட்டு போடுவோம். சாவுடா சாவுடா. மேலே அங்கேருந்து அவனை சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் சொல்கிறான், அவனை சாப்பிடுவோம். இப்போ சாவடிச்சுட்டு நீங்கள் எதையும் பார்க்காதீங்க, இந்த இடத்துல வந்து செல்லுன்னு ஓடுங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு ஐ திங்க் நான் வேறு டோர் வழியாக வந்துட்டேன். அது ஆப்போசிட்டில் இருக்கிறான். அவனை போய் பிடிக்கணும் உள்ளே போனால் நம்மளுக்கு போட்டு தள்ளுறானுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து பிக் பேன் போட்டுருங்க. ஸோ அவன் வெடிச்சு செத்துருவான். நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு அவனை பிக் பண்ணிக்கலாம். எஸ், பிக் பேன் போட்டோன்னே நம்ம 2 ஸ்டார் வாண்டிடுவார். லீவ் மேலே வந்தால் வேறு என்ன, அதையும் போட்டுருங்க. ஸோ சீட் கோட்ஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போயிட்டு இப்போ அந்த சூட் கேஸை வந்து பிக் பண்ணிப்போம். இதோ இங்கே தாங்க இருக்கலாம். இதோ அந்த மார்க்கெட் காட்டுது பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலரில், அங்கே தான் இருக்கிறாப்புல. கோனாலே ஏமாத்துறானா, அப்போ இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு பார்த்தீங்களா. இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். இந்த கார் நல்லா இருக்குமா, எங்கேயாவது ஸ்டெக் ஆகுமான்றது தான் டவுட்டாக இருக்குது. எனிவேஸ் எடுத்துகிட்டு போவோம். எஸ், இந்த சந்தில் திரும்பி பக்கத்தில் தான் இருக்குது. எங்கேயே இடிச்சு ஸ்டெக் ஆச்சுன்னா அவ்வளோதான், அந்த கார் எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டெக் ஆகிடுச்சு. ரைட்டு மக்களே, நான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஸ்டெக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் போயிட்டு எடுக்கிறேன். இதை வந்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா சப்போஸ் பீஸில் தான் விளாட்றேன். ஸோ கரண்ட் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத ரிஸ்க்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இதை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் மிஷினை சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, சேவ் இது மிஷின் பாசிட்டிவ் வந்துடுச்சு. வணக்கம். இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த கார் எடுத்தால் போலீஸ் பிடிச்சிரும். ஸோ நம்ம இந்த கார் எடுத்துக்கலாம். கரெக்டாக போலீஸ் நடந்து போகிறாங்க. ஸோ அந்த டைமில் எடுத்தோன்னா வாண்டட் லெவல் 1 ஸ்டார் வந்துடும். அதனால தான் தள்ளி வந்து எடுத்தேன். வைஸ் சிட்டியில் போலீஸ் நடமாட்டத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது சீட் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நாள் இந்த சேனலில் GTA 6 போடுறோம். அது என்றைக்கும் தான் தெரில, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில எனக்கு. அது ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது பிசிக்கு வந்ததுக்கப்புறம் தான் போட முடியும். போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துக்கு போய் மிஷினை பிக் பண்ணிடலாம். இதான் லாஸ்ட் மிஷின். ஓ தம்பி, நல்லா இருக்கியா? சூப்பர் போ தம்பி, நல்ல வேலையை முடிச்சு கொடுத்துட்ட. இப்போ நீ இன்னொரு வேலை செஞ்சாகணும். ஒருத்தனுக்கு தான் உன்னோட சரக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். அவன் பேர் தான் டியாஸ். அவனுக்கு நீ வந்து பார்த்தனா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் நீ கார் பார்க்கிங்க்கு போ, அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை மீட் பண்ணு. எஸ் மக்களே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதான் வந்துட்டு கர்னலோட லாஸ்ட் மிஷினு. ஸோ இப்போ வந்து கார் பார்க்கிங்க்கு போனோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எதுக்கு கார் நிப்பாட்டுக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த கார் கதவு திறந்துருக்கு. ஒரு நல்ல குடிமகனாக அந்த கார் கதவை மூடி தான் ஆகணும். ஸோ இப்போ மூடிட்டேன், போகலாம். கார் பார்க்கிங் வந்துட்டு அந்த இதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும். போல் பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கேம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வைஸ் சிட்டியில் என்னென்ன இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பைக் எடுத்து சுற்றுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேப்பில் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஈஸியாக மேப்பில் இடம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும். இந்த சைடு போயிட்டு ஒரு ரைட்டு, இந்த இங்கே தாங்க காட்டுது. இது இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் போல் பொசிஷன் இருக்குது. ஸோ யாரை மீட் பண்ண போகிறோம், எனக்கு தெரிஞ்சு லான்ஸ் தான் வருவான்னு நினைக்கிறேன்.
எஸ் டியாஸ் மிஷின் தான் லான்ச் தருவான். ஐயோ இங்கே வேறு இது காட்டுதுங்க. இதை பிக் பண்ணிட்டா மினி கன் வராதே. சரி பரவாயில்ல, நான் வந்து சீட் போட்டுக்கிறேன். திருப்பி நீங்கள் சீட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கன்னை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெட்டர் டூல்ஸே போட்டுக்கோங்க. திருப்பியும் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை போட்டுக்கோங்க. எனக்கு நிறைய ஆமோ தேவைப்படும். நிறைய பேர் வருவானுங்க. ஓகே, இப்போ லெட்ஸ் கோ சிட்டின்றான். இப்போ வந்து லான்ஸை கொண்டு போய் நம்ம இந்த வாட்ச் டவரில் விடணுமா? நான் வந்து கன் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ என்கிட்ட வந்து இருக்கு ஆமோ. இந்த ஆமோ போதும், இருந்தாலும் இதை வச்சு நம்ம சமாளிப்போம். ஏறா. ஓ ஓகே ஓகே, லெஃப்ட் சைடு ஸ்டீரிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, நம்ம எங்கே போனாலும் இடித்து உடச்சிட்றோம். காசுலாம் நமக்கு நிறையா தேவைப்படுது மக்களே. ஸோ காசு அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க கன் சாமான் வாங்குறேன்ற பேரில். ஐயோ இங்கே பாருங்களேன், இப்போ ஏற்றணும் போட்டு நிறையா காசு இருக்குது. எடுத்துப்போம், என்பிசி தானே, சத்தா நமக்கு என்ன கவலை. இப்போ எடுத்துப்போம். அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க விட்டோ எங்கள். ஆனால் பாவங்க, யார் பெற்ற பிள்ளையோ நம்மளுக்காக எவ்வளோ காசு கொடுக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம், நம்ம இப்போ இந்த கேமில் சேர்த்துட்டா நம்மக்கிட்ட இருக்க இந்த $3000 இப்படி தான் மறந்துட்டுருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட தான் இருக்கும் காசு. ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங். இங்கே தானே இருக்கும். ஓகே ஓகே, நான் வந்து தப்பான சந்தையில் திரும்பிட்டேன். கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இந்த ரூமா இது இல்லை, இது இல்லை. 2 டவர் இருக்கும், இந்த மாதிரி வாட்ச் பண்ணுற டவர் மாதிரி. ஸோ இந்த இடம் தாங்க. இப்போ வந்து பிங்க் மார்க்கில் போய் நின்னோடனே டியாஸ் வருவான். இந்த வந்துட்டான் பார்த்தீங்களா, இந்த பூசணிக்காய் மண்டையன் தான் டியாஸ். இப்போ இவருக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, இவர் வந்து என்ன கேட்குறாருன்னா கர்டைஸோட கன்னில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் செய்கிறாரு. ஓகே, இப்போ டாமி வந்து நான் போய் வாட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. நம்ம வந்துட்டு AK-47 இருந்தால் இந்த மிஷின் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக்கலையே, டஃப்பாக இருக்கும். ஸோ மினி கன் எடுத்துக்கோங்க. அதனால தான் சீட் போட்டுக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நின்று நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வருது இல்லை, இந்த காரை சுற்றாதீங்க. அதே மாதிரி டியாஸோட ஹெல்த் பாரும் காமிக்கும், லான்ஸோட ஹெல்த் பாரும் காமிக்கும். ரெண்டுமே குறைஞ்சிச்சுன்னா மிஷின் ஃபெயில்ட் ஆகிரும். ஸோ டியாஸோட ஹெல்த் பாரை மட்டும் குறைய விட்றாதீங்க, லான்ஸோடதும் குறைய விட்றாதீங்க. அப்போ நமக்கு தான் பிரச்சனை. இந்த லான்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டார், மாலின்ட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இது வருது பாருங்க கார். இவர் அடிக்க மாட்டார், நம்ம தான் அடிச்சு சாப்பிடுங்க. கிட்ட போய் வெடிக்குது. ஐயோ பாருங்களேன், அவன் ஹெல்த் பார் குறைய விட்றாதீங்க. அப்போ நமக்கு தான் சிக்கல். ஸோ அடுத்த கார் வந்துட்டு பின்னால் வரும். முன்னால் 2 காரு, பின்னால் ஒரு காரு, அப்புறம் திருப்பி ஒரு கார் வரும். இதோ வந்துடுச்சா? ஓகேவா? என்ன வெடிச்சதுக்கப்புறம் இறங்கின்னு சொல்கிறான். ரைட்டுங்க, கிளிச்சு. இதோ இங்கே ஒருத்த வருவாங்க பாருங்கள். எங்கே ஆளை காணும்? இதோ ஒன் டேப்பில் இவரையும் தெறிக்க விடுங்க. என்னடா வெடிச்சதுக்கப்புறம் இறங்குறீங்க? எஸ், கிளிச்சு மக்களே. இப்போ புரியுதா நான் எதுக்கு உங்களை மினிகன் எடுக்க சொன்னேன்னு? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து AK-47 வச்சுருந்தீங்கன்னா உங்களால் இந்த காரில் வந்து வெடிக்க வைக்க முடியாது. ஸோ அதுக்காகத்தான். ஓகே, இவங்க வந்து பெரிய எடுத்துகிட்டு ஓடுறானுங்க. இவங்க வந்து நம்ம பைக்கில் சேஸ் பண்ணி சாவடிக்கணும். இந்த வந்துச்சு பார்த்திங்கன்னா பைக்கு, சாவடிப்போம். லெட்ஸ் கோ. அதுக்கு உங்களுடைய வந்து இது எடுத்துக்கோங்க, SMG எடுத்துக்கோங்க. இந்த பைக்கில் ஏறி ட்ரைவ் ஓட்டணும். நம்ம பைக் எப்படி ஓட்டுவோன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான எல்லாத்துக்கும் தெரியும். கொடூரமாக ஓட்டுவோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எங்கேயும் இடிக்காமல் போய் இது பண்ணால் நல்லாயிருக்கும். அவனை நம்ம இடித்து காலி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சாவுடா ஐயோ, நம்ம போய் கீழே வந்துட்டோமே. அவனை இங்கே சுட முடியுமா? டிஸ்டன்ஸ் போயிட்டான் மக்களே. போய் ட்ரைவ் பை தான் பண்ணி வேணும். அதே மாதிரி அவர் வந்து தாண்டி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும்.
அப்புறம் இன்னொரு விஷயம், தப்பி தவறி கூட பிக் பேன் போட்டுறாதீங்க. பிக் பேன் மட்டும் போட்டிங்க, ஸ்டோரி முடிஞ்சிச்சு. டியாஸ் வந்து செத்துருவாப்பில், மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். பேசினே வண்டியை விட்டேன். ஓகேங்க, பக்கத்து தெருவில் தான் இருக்கிறான். இப்போ இந்த வழியாக போயிடலாம் பக்கத்து தெருவுக்கு. எஸ், இங்கே தான் இருக்கிறாப்புல, இங்கே இறங்கிப்போம். இல்லைப்பா, அதுக்கு பக்கத்து தெருக்கு போகிறோம்ப்பா. இந்த வழியாக போய் போட்டுருவோம். இங்கே நின்று மினி கன் எடுத்துப்போம். ரைட்டுங்க, இங்கே தான் வருவான். வந்தோம், அடுத்த செகண்டே ப்ரெஸ் பண்ணுறோம். சாவுடா சாவுடா, செத்துறா மகளே. அவன் இங்கே ஊந்து கிடக்குறான், வண்டி எங்கேயோ போய் விழுது. அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கிறான் பாருங்களேன். ஓகே, இந்த எடுத்துகிட்டு நம்ம வந்து டியாஸ் கிட்ட போகணுமா இப்போது. இப்போ அடுத்து வந்துட்டு டியாஸ் தான் நமக்கு இதுக்கப்புறம் வேலைலாம் தருவாப்புல. இந்த பூசணிக்காய் கையில் தான் இப்போ வந்து ஒய்சிட்டி ஃபுல்லாக ஏங்கின்னு இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நம்ம டாம்பி கைக்கு வரும். இங்கே தானே எங்கேயோ இருக்கும், அடுத்த சந்தைன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட்டில் நிறைய ரூட்டு மறந்து போயிடுச்சு, எங்கெங்கே எது இருக்குன்னு. ஸோ நான் வந்துட்டு அடுத்த மிஷின் வர்றதுக்குள்ளே இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறையா மிஷின் வந்து ட்ரைவ் பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறம். ஸோ ரூட்டில் அத்துப்படியாக தெரியணும். இதோ அடுத்தது தான், அடுத்த போஸ்ட்டு. எஸ், இதோ வந்துட்டோம். ஆமாம், லான்ஸ்னு ஒருத்தன் தானே, எங்கே அவன்? ஓகே, இவர் வந்துட்டு பேரை கேட்டு ஓகே நான் அவனை அடுத்த தடவை கூப்பிட்றேன்ப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே டாமியும் லான்ஸ் எங்கன்னு கேட்குறாப்புல. $1000 கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதான் நம்ம ஃபஸ்ட்டு $1000 சம்பாதிக்கிற மிஷினு. போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு மிஷின் எடுத்துட்டேன். மிஷின் எடுக்கலை, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பே ஃபோன் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப நேரமாக எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், எடுக்க முடியல. இப்போ போய் எடுப்போம். ரோட் கில்லாமே வழி கொலை நல்லா இருக்குல்ல. ஓகே, ஸோ இதில் தான் நமக்கு வந்து நிறையா ஜாப்ஸ் வருமா. அதே மாதிரி இந்த மிஷினில் வந்து இதில் வந்து நிறையா வெயிட்டான இதெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு காசு. ஓகே, இப்போ பீஸா டெலிவரி பண்ணுறவனா போட்டு தள்ளணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு பிக் பேன் போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து 5 பேர் இருப்பானுங்க, எல்லாம் நீங்கள் துரத்திட்டு போய் கொள்ளணும். ஸோ நீங்கள் வந்து பிக் பேன் போட்டிங்கன்னா நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். துரத்திட்டு போய் கொள்ளணும்னா கொண்டுக்கோங்க. நான் வந்து வீடியோ டியூரேஷன் அதிகமாகுன்றதுக்காக டப்பு டப்புன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்லாம் ஷீட் கோட் போட்டு முடிச்சிடுவேன். ஸோ நமக்கு வண்டி தான் தேவை. தேடுறப்பெல்லாம் ஒரு வண்டி வராது, தேடாதப்போ தான் 1000 வரும். ஓகே, இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சுல, என்னென்னா அடுத்த பே ஃபோன் மிஷின் வந்துட்டு ஒய்சிடி பாயிண்டில் இருக்குதான். இங்கே ஏதாவது வண்டி வருமா? அங்கே தூரத்தில் ஒன்று வருதுங்க, அது நல்ல வண்டியே இல்லை. இப்போ இந்த இது எல்லாம் வேஸ்ட்டாக வருதே. சரிங்க, நான் கெட்டர் ஃபாஸ்ட்டு போட்டு எடுத்துட்றேன். நான் இந்த சீட் கோட்ஸ்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டியாஸோட வீட்டுக்கு போய் அடுத்த மிஷின் எடுப்போம். இந்த இப்போ ஒரு லெஃப்ட்டு, திருப்பி ஒரு லெஃப்ட்டு. சரி, என்ன 2 ஸ்டார் வாண்டட் லெவல் இருக்குது, இது எப்படா வந்துச்சு? கார் எடுத்ததுக்கா 2 ஸ்டாரு? பாருங்களேன், 1 ஸ்டார் கொடுத்தாலே அதுவே அதிகம்தான். ஆனால் ஏன் யாரும் நம்மளை துரத்தாமல் இருக்கானுங்க பாருங்கள். ஆனால் யாருமே துரத்தலை பார்த்தீங்களா? 2 ஸ்டாருக்கு எவ்வளோ அக்ரெசிவாக இருப்பாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு, பாருங்களேன். ஓகே, இதான் ஸ்டார் ஃபின்ஸ் ஐலாண்ட் மக்களே. நீங்கள் வந்துட்டு இந்த மிஷின்லாம் முடிக்காமல் வந்தீங்கன்னா இந்த கேட் திறந்துருக்காது, ஆனால் இப்போ உங்களுக்கு திறந்துருக்கும். பார்த்தீங்களா, வந்துட்டோம். ஐயோ, இங்கே வர ஒரு போலீஸ் இருக்கான். ஓகே, இப்போ வண்டியை நிப்பாட்டி மிஷின் எடுப்போம். Oh, தங்கம் ஆனாது, கமான். ஏய், ஆனாவே. உன் தலையை வெட்டி போட்டுருவேன். யாரா நீ? என்ன தெரில, நான் தான் டாமி. நீ தான் டாமி இல்லை, மறந்துட்டேன்.
இது வேற சொதப்பிக்கிட்டே இருக்கு. நீ நல்ல வேலை பண்ண மேன். நீ இனிமேல் எனக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். நான் காசை தவிர எதுக்காக ஒர்க் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன்ல, நீ செய்யணும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், வாய மூடி. நீ இதுக்கப்புறம் எனக்காக தான் ஒர்க் பண்ண போற. என்கிட்ட இருந்து ஒருத்தன் 3% காசை திருடிட்டான். அவனை நீ கண்டுபிடிச்சே தீரணும். என்கிட்ட இந்த 3% திருடுறது ஒன்று தான், 100% திருடுறது ஒன்று தான். நீ அவனை ஃபாலோ பண்ணு. அவன் வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறமா நீ அவனை கொன்னிடு. புரியுதுல்ல? இப்போ வந்துட்டு அந்த காசை ஒருத்தன் திருட்டு போயிட்டான் போல. திருப்பியும் அவனை வந்து போயிட்டு அவன் வீடு எங்கே இருக்குன்னு ஃபாலோ பண்ணணுமா. காசை எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கான்னு பார்த்துட்டு அவனை வந்துட்டு நான் வந்து பிடிக்கணும். இந்த வழியாக தான் காட்டுக்கு இருந்தது. இல்லைப்பா, நான் தப்பான வழியில் வந்துட்டேன் கைஸ். இந்த வழி லாக் ஆகிருக்குமே. ஓகே, நான் இந்த வழியாக ஒரு யூட்டனை போட்டு போயிடுறேன். ஆனால் டாமியோட ஸ்வாகான் ரிப்ளே பார்த்தீங்களா? நான் உனக்காகலாம் வேலை செய்ய மாட்டேன், காசுக்காக தான் வேலை செய்வேன். காசு கொடுக்காதுன்னா கொடு. கெத்தாக இருந்துச்சுங்க ஒரு மாதிரி. டாமிக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா சன்னி பண்ணிவிட்ட வேலை அப்படி. துரோகிங்க கூடலாம் டாமி வந்து வாழ்ந்துருக்காப்புல. ஸோ அதனால் டாமிக்கு இது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லைங்க. நம்ம இப்போ எங்கே போகணும்? ஐ திங்க் நம்ம மலிபு கிளப்புக்கு பின்னால் தான் போகணும். நம்ம ஆல்ரெடி ஒருத்தனை செயின் ஸ்டார் வச்சு போட்டு தரணும்ல, அதுக்கும் பின்னால் போகணும். பீட்சா கடை கிட்ட, லைக் கால்ஃப் கிரவுண்டில் இருக்குல்ல, அங்கே போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த இடத்துல வந்து அவனை போட்டு தள்ளக்கூடாது. போட்டு தள்ளிட்டோன்னா மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ நீ அவனை போட்டு தள்ளாமல் இது பண்ண பார்க்கணும். இங்கே இருக்கும் பாருங்களேன், லைக் அடுத்த லெஃப்ட்டு. இங்கே தான், இந்த லெஃப்டில் இதோ பிங்க் மார்க் காட்டுதா, அங்கே தான். ஓகே, விண்டோவில் பார்க்க சொல்லுது. நம்மளை போய் பார்ப்போம். என்ன காணோம்? அடுத்த தலைவர் பின்னால் இருந்து பார்த்துன்னு கிடையாது. ஓகே, இப்போ இவரை ஃபாலோ பண்ணணும். அவர் வந்து நம்மளை சுடுவார், நம்ம அவரை சுடக்கூடாது. ஓகேவா? தப்பி சுட்டுக்கிட்டு தொலைச்சிட போகிறீங்க. அவர் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். அப்புறம் என்ன கேட்காது. ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஓட்டார்னா அப்பயும் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். டே சும்மாவே ஓட முடியாதுடா, ஏன்டா பிளான் பண்ணுறீங்க? ரைட்டு மக்களே, இப்போ வந்துட்டு இந்த காரில் போவார். நம்ம அந்த இருக்க பைக்கில் போய் இவரை ஃபாலோ பண்ணோம். போவோம், டோன்ட் வரி. இந்த பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பிக் பேண்ட்லாம் போட்டு தொலைச்சிடாதீங்க, எங்கன்னா நம்ம மிஷின் ஃபெயில் ஆகிக்கும். இப்போ வந்து சுடுறான் பார்த்தீங்களா, கரெக்டாக வீலுக்கு தான் சுடுவான். வீலில் பட்டுச்சுன்னா பஞ்சர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டே ஃபாலோ பண்ணுங்கள். டேர்னிங்ஸில் வரும்போது இன்னும் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் இந்த இடத்து முன்னாடியே அவனுக்கு அவன் எங்கே போகிறான்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் முன்னால் போக ட்ரை பண்ணாதீங்க. அப்படின்னாலும் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். ஸோ அவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி இந்த பஞ்சர் ஆகிட்டான் பார்த்தீங்களா, அதனால தான் சொன்னேன். இதுக்கு தான் தள்ளின்னே ஃபாலோ பண்ணுங்கள். பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஓட்டு போகிறது கஷ்டம். இதே காராக இருந்துச்சுன்னா இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் தள்ளின்னே ஃபாலோ பண்ண பாருங்கள். இந்த டேர்னிங்லாம் பார்த்து டர்ன் பண்ணுங்கள். என்ன மாதிரி கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போயிட்டு டர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படின்னா தான் அவனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி ட்ராவல் பண்ணாலும் அந்த பிங்க் மார்க்கெட் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அவ்வளோ தூரம் வேணால் தள்ளி ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப தள்ளி போயிட்டிங்கன்னா மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்களா, சுடுறான்ப்பா. இந்த டேர்னிங்ஸ்லாம் ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. அதே மாதிரி இந்த மிஷினை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் ஹார்மரு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தலைவர் சுட்டே காலி பண்ணுறவர். அப்புறம் நம்ம ஃபெயில் ஆகி விளையாட வேண்டியது தான்.
சுட்டுட்டே இருக்கிறாங்க. எஸ், இவர் வந்து இப்போ இந்த மாலை இன்னொரு ரவுண்டு சுற்ற போகிறாரு. சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவர் வீட்டுக்கு போவார். பாருங்கள், டவுன் டவுனில் தான் இருக்குது அவர் வீடு. அது அது வந்து அந்த மால் வழியாகவே வந்திருக்கலாம். திருப்பி இந்த மாலை சுற்றிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. ஸோ அதனால் நீங்கள் முன்னால் போக ட்ரை பண்ணாதீங்க. மால் இருக்க இடத்துல தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும். ஸோ முன்னால் போனீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆகிடும். இதை நான் எதுக்காக இத்தனை தடவை சொல்கிறேன்னா, 1000 தடவை ஃபெயில் ஆகி விளையாண்டுருக்கிறேன். ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது ஒரு கட்சின் ப்ளே ஆகுமே, அன்னி நிப்பாட்டினோன்னு ப்ளே ஆகணும். என்ன ப்ளே ஆக மாட்டுது. சொல்கிறான் பின்னால் வந்துங்க. இப்போ ப்ளே ஆகுங்க. முன்னால் போய் பார்ப்போம், அப்போ ப்ளே ஆகுதான்னு தெரியும். எஸ், இப்போ ப்ளே ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். முன்னால் போகிறேன். எஸ், ப்ளே ஆகுது மக்களே. இந்த வீட்டுக்குள்ளே தான் அவர் ஒழிஞ்சிருப்பார். ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன் சசி தருண். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிடுங்க.